ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டு எடுத்து வச்சுங்க. உப்பு சேர்த்துங்க, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க, இல்லாட்டி நச்சுட்டு சேர்த்துங்க, தேவையான உப்பு சேர்த்துங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. அதை பெசரி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி நல்லா பெசன்னு பெசஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழைக்காய் தேவையோ அந்த அளவுக்கு வாழைக்காய் வாங்கி தோலை சீவிட்டு ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸாக வாழைக்காய் இதில் போட்டு பெசரிக்கங்க. நல்லா மசாலாவை மீனுக்கு வறுக்கிற மாதிரி சூப்பராக தடவிடுங்க. இந்த மாதிரி தடவிட்டு வறுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, வாழைக்காய் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அருமையான சைடிஷாக இருக்குது. அது குட்டீஸுங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. வாழைக்காய் வறுத்தா சும்மாவே சாப்பிட்ருவாங்க. மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுங்க. வழக்கமாக வச்சுக்க தோசைக்கலை வச்சு ஆயில் ஊற்றுங்க. அடுப்பை சிம் பண்ணுங்கள். எல்லா வாழைக்காயும் அதில் இறக்கி விடுங்க. அவங்க பாட்டு தக்கன்னு வெந்துட்டு இருப்பாங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே உங்களை தோசை கண்டி வச்சு இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி அது காலிஃப்ளவர் சூப்புக்கு இந்த சைடிஷ் வச்சுருந்தேன் பாருங்கள், வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக வாழைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சுபாசனை மாதிரி மீனுக்கு மசாலா தடவுற மாதிரி தடவி மட்டும் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.